ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பரமசிவன் பாத்திமா படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். பரமசிவன் பாத்திமா விமல் நடிப்பில் வெளியா இருக்கக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பார்த்தீங்கன்னா இந்த பரமசிவன் பாத்திமா. இந்த படத்துடைய ட்ரைலர் வந்து பார்த்துட்டு நல்ல படமா இருக்கும் போல அப்படின்னு நினைச்ச போது அந்த படத்தை வந்து பார்க்க வந்து போனோம். ஆனா இந்த படத்துல அந்த ட்ரைலர்ல 4 சீன் 4 டைலாக் இருந்துச்சு, அது மட்டும் தான் இந்த படத்துல வந்து நல்லா வந்து இருக்கு. மற்றபடி பார்த்தோம்னா இது ஒரு தரமான குப்பை படம் தான் சொல்லணும். ஏன்னு வந்து கேட்டு இந்த படத்துடைய ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு அவுடேட்டடான ஸ்டோரியா வந்து இருக்கு. மேக்கிங் சரி கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா வந்து இல்லை. படத்துல வந்து ஹியூமர்ஸ்னு வந்து சொல்லி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றாங்க. கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு சிரிப்புங்கிற ஒன்னே வந்து வரல. சினிமாட்டோகிராஃபி நல்லா இல்லை, சாங் சுத்தமாக நல்லா இல்லை, பிஜிஎம் அதுக்கு மேலே இருக்கு. இப்படி எதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாத ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பரமசிவன் பாத்திமா. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு வந்து பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு சீரியல் கில்லர் மூவி மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆக போறாங்க பார்த்தீங்கன்னா இறந்து வந்து போறாங்க. அது யாரு கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒரு பக்கம் தீவிரம் வந்து தேடிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கொலையெல்லாம் யார் வந்து பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பரமசிவன் பாத்திமா படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. எந்த ஒரு மொக்க கதையை வேணா எடுத்துக்கலாம், ஆனால் ஸ்க்ரீன் பிளே மட்டும் நல்லா பண்ணா போதும் ஒரு படத்தை வந்து தரமா வந்து கொடுக்க வந்து முடியும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ரசிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இல்லவே வந்து இல்லை. அவ்வளோ ஒரு லேகான ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத காட்சிகள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு. படத்துல மைய கதையா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி கன்வர்ஷனை பத்தி வந்து பேசியிருக்காங்க. படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ மதமாற்றத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய சீன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கு. ஆனா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சொன்னதுக்கும் அந்த கிளைமேக்ஸ் பேசியிருக்க டைலாக் சம்பந்தமே இல்லாத மாதிரி வந்து இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களா இருக்கவங்கள கிறிஸ்டின்ஸ் வந்து மதம் மாத்துறாங்கன்னு வந்து சொல்லி முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் தான் அதை பண்றாங்க மாதிரி வந்து படம் முழுக்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அதே கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மதவெறிகள் தான், நீங்க வந்து தான் பண்ணீங்கிற மாதிரி இந்து விஷயம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி டைலாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ ரைட்டிங்லேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோட்டை வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஏன் இப்படி படம் ஃபுல்லா ஒன்று சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல அப்படியே மாத்தி பேசுறாங்க, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தா இந்த படத்தோட டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ரைட்டா அப்போ அப்படித்தான் வந்து இருக்கும். ஒரு கதை வந்து எழுதுறாங்க, அதை வந்து அவங்களாலே தெளிவாக வந்து எடுக்க முடியும். அப்புறம் எதுக்கு படம் எடுக்கிறாங்கன்னு வந்து சுத்தமாக வந்து தெரியல. இது எப்படி இருக்குன்னா படம் ஃபுல்லா ரைட் விங் பாலிடிக்ஸ் பேசிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் பேசுற மாதிரி வந்து இருக்கு. ரைட்டிங்ல சொல்லப்போனாலும் மேக்கிங்லாச்சும் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து தூக்கி வந்து நிறுத்தணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்கிங்கும் சரியில்லை, ரைட்டிங்கும் சரியில்லை, எதுவுமே சரியில்லாத ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பரமசிவன் பாத்திமா. விமலுடைய பெர்ஃபார்மன்ஸ், எம்எஸ் பாஸ்கருடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல பாசிட்டிவா சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா வந்து இல்லை. ஒட்டுமொத்தமா பார்க்குறப்ப இந்த பரமசிவன் பாத்திமா படம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கேட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 ஆவரேஜான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிக்கல. இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து 5க்கு 1.5. வேஸ்ட் ஆஃப் டைம். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.